ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது சொல்கிறேங்க. க்ரீன் கலர் ஒயர், அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ரவுண்டு பீட்ஸ், கட் பண்ண கட்டர், அளக்க ஸ்கேல். வாங்க இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். 8.5 அடியில் 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி பேஸ் போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். அதை நான் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது ரன்னிங் ஒயர்லேருந்து ரன்னிங் ஒயர்லேருந்து இப்படி சைடு விடுறத சரிசமமாக அளந்துக்கலை. நான் 4 அடிக்கு இந்த பக்கம் அளந்து விட்டுருக்கேன். அளந்து விட்டுட்டு இப்போது இந்த கட் பண்ணி வச்ச ஒயரை வச்சு போடுறேன். பாருங்கள், இந்த சைடில் போகிறது 4 அடிக்கு அளந்து விட்டுருக்கேன். இப்போது இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை, பெருசாக இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போது இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ இதையும் நாம் இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை ரெண்டுத்தையும் இப்படி மடித்து இப்போ பாருங்கள், எனக்கு ஒயர் கரெக்டாக வந்துருச்சு. இந்த அளவு வந்தவுடனே நான் இப்போ அடுத்த நாட்டை இப்போ இங்கே ரன்னிங் ஒயர் இதான், இங்கே பார்த்துக்கோங்க. இதான் ரன்னிங் ஒயரு. இந்த சைடு போகிறது, ரைட் சைடு போகிறது. லெஃப்ட் சைடில் நம்ம 4 அடிக்கு அளந்து விட்ட ஒயர் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம 28 ஒயரையும் நம்ம இந்த பக்கம் ஜாயின் பண்ணிடணும். இந்த சைட்லேயும் நம்ம 4 அடி கட் பண்ணி விடணும். நான் எந்த அளவுக்கு பேஸ் போடணுன்றதை நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்ச 28 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணி இங்கே பாருங்கள், அகலம் 12 போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக இப்போ முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றி இங்கே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நார்மல் நாட் போட்டுக்கிட்டே வரணும். நான் இதை போட்டுட்டு எத்தனை லைன் போட்டிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எப்படி போடணுன்றதை நான் பீட்ஸ் கூடையிலையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சாதா கூடையிலையும் சுத்து ஒயர் வச்சு எப்படி போடணுன்றதை சொல்லி கொடுத்துருப்பேன். திரும்ப அதையே சொல்ல வேணான்னு தான் நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் சுற்றி 3 லைன் போட்டுட்டு நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி கிராஸ் கட்டாக மாற்றலான்றதை சொல்கிறேன். நம்ம இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நாட்டை, அந்த 2 நாட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே போட்டுட்டேன். உங்களுக்காக நான் இப்போ திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் போட்டு வரணும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் போட்டு வரணும். இப்போ நாம் மணி கோக்க போகிறோம். மணி எப்படி கோக்கணுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது ரவுண்டு மணி. பாருங்கள், இது கோக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம எப்படி கோக்கணுன்னா, லெஃப்ட் சைடில் வர ஒயரில் நீங்கள் மணியை கோக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த கூடைக்கு லெஃப்ட் சைடில் வர்றதுக்கு நாம் மணி கோக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வருது, இந்த ரைட் சைடு ஒயரை அப்படியே நம்ம மணி கோக்காமல் விட்டுடணும். லெஃப்ட் சைடு வர எல்லா ஒயருக்கும் நாம் வந்து மணி கோக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸில் இது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஒரு சில ஒயர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம இந்த சைடில் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மணி கோத்து வச்சுக்கணும். இப்போ வாங்க எப்படி போடலாம்ன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம லெஃப்ட் சைடில் மணி கோத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த மணியை வந்து எடுத்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஒயரோட நம்ம இப்படி எடுத்து இப்படி விட்டுடணும். இப்போ இந்த ரைட் சைடில் மணி கோக்காத இது இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நாம் இங்கே பாருங்கள், இந்த மணி கோத்த ஒயரோடு இருக்கிறதோடு சேர்த்து ஒரு நார்மல் நாட் போட போகிறோம். இங்கே இந்த மாதிரி தான் வரும். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற மணியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி இழுத்துட்டு வந்து விட்டுடணும். விட்டுட்டு ரைட் சைடில் இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடில் மணி இல்லாமல் இருக்கிற இந்த ஒயர் எடுத்து நாம் இப்படியே சுற்றிலும் நாட் போட்டுக்கிட்டே வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி கோத்துறது இந்த பக்கம் வந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம இழுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னலாம், உங்களுக்கு கஷ்டமே இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக வரும். எந்த பக்கம் ஒயரில் மணி வருதோ அதை நம்ம இழுத்து விட்டுட்டு அடுத்தடுத்து நாட்டு போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த ஒயருக்கு மேலே மணி வந்திருக்கு. இப்போ நான் இதை எடுத்துட்டேன். மணி இல்லாத சைடு இருக்கிறத வச்சு நாட் போடுறேன். இப்போது நம்ம இந்த பக்கம் இப்போ பாருங்கள், இந்த சைடில் மணி வந்திருக்கு. இதை நீங்கள் சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். நான் உங்களுக்காக அடுத்த லைன் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே போட்டுட்டு வரணும். நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் ஒரு சைடு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் வரும் இந்த கூடை. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லும் நம்ம சுற்றி போடும்போது நமக்கு இன்னும் அழகாக தெரியும். நமக்கு மணி இருக்கிற இடத்துல அந்த ஒயர்லேருந்து நம்ம மணியை எடுத்து கீழே விட்டுட்டு மணி இல்லாததையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டே அப்படியே வரணும். இதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.